நாம் இந்த பூமியில ஒரு பயங்கர போராட்டத்தில் இருக்கிறோம். இப்படி வாழணும்னு நம்ம நினைக்கல, ஆனால் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் செஞ்சிடணும். இதை விட்டுறணும்னு நினைக்கிறோம், ஆனால் விட முடியல. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, நான் இயேசுக்காக வாழணும்னு எத்தனையோ முறை அர்ப்பணித்து திரும்ப திரும்ப நான் தோற்று போய் வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். வாலிப பிள்ளைங்க, தம்பிங்க, ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் லிசன் கேர்ஃபுல்லி. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, டேய், இன்னைக்கு நான் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போறேன்றதை நான் உனக்கு காமிக்க போறேன். இந்த யூத் கேம்புக்கு எங்கெங்கிருந்து ஓடி பாஸ்டர் ஜான் சொன்னாங்க, அண்ணே 9 மணிக்கெல்லாம் ஓடி வந்துட்டாங்கண்ணே. ஜனங்கள் 9 மணிக்கு முன்னாலே ஹால் நிறைஞ்சிச்சு. நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு நீங்க வரல தம்பி, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கார். கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கார். எரேமியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னாண்டவரே பண்ண போறீங்க இன்னைக்கு இந்த யூத் கேம்ப்ல? என் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போறீங்க? நான் இங்க சொல்ல மாட்டேன், நீ நேரா குயவன் வீட்டுக்கு வான்னு சொன்னார். இந்த எரேமியாவுக்கு ஒன்றும் புரியல. குயவன் வீட்டுக்கா அப்படின்னு குயவன் வீட்டுக்கு போற. நான் இதை கற்பனை பண்ணி பார்த்து, இமேஜின் பண்ணி பார்த்து இதை நான் உங்களுக்கு சொல்றேன். குயவன் வீட்டுக்கு போனா எல்லாம் இருக்கு, பாத்திரம் செய்யற எல்லாம் இருக்கு, ஆனால் குயவனை காணும். தேடினா இந்த மாதிரி ஒரு சம்மர் சீசன், தூரத்தில் ஒரு மனுஷன் வழியில் இருக்கிற மண்ணு, இது வரைக்கும் எல்லாரும் மிதிச்சிட்டு போன, இது வரைக்கும் எல்லாரும் புறக்கணித்த, இது வரைக்கும் யாருமே கண்டுக்காத மண்ணை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். கலெக்ட் பண்றாரு. இவனுக்கு ஒண்ணுமே, எரேமியா போய் பார்க்கிறார், வேர்த்து ஊத்துது அந்த குயவனுக்கு. அந்த மண்ணெல்லாம் கலெக்ட் பண்றாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது இவ்வளவு நாள் எல்லாம் காலில் மிதிச்சிட்டு போனாங்க, இவ்வளவு நாள் இந்த மண்ணை, இது பயனாகுமா? யூஸ்லெஸ், புறக்கணிக்கப்பட்ட இந்த மண்ணை இந்த குயவன் எதுக்கு கலெக்ட் பண்றாருன்னே புரியல. கொஞ்ச நேரம் பார்க்கலாம். கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய சாக்கு பையில எடுத்து அதை சுமந்துட்டு வர்றாரு. அந்த இடத்துக்கு வந்தோன்னே கீழே போட்டு அதில் ஏகப்பட்ட கல்லு, குப்பை. இப்போ அந்த குயவன் உட்கார்ந்து இந்த கல்லெல்லாம் எடுத்தார், குப்பையெல்லாம் எடுக்கிறாரு, ஒரு ஜல்லடையில ஜலிக்கிறாரு. இப்ப அந்த மண்ணு கொஞ்சம் அழகாயிருச்சு. அதுக்குள்ள ஒரு குழி பறிச்சு தண்ணி ஊத்துறாரு, தண்ணி ஊத்தி பிசைறாரு. இப்பதான் எரேமியாவுக்கு தெரிஞ்சு, மை காட், இது வரைக்கும் யாரும் நம்பாத, இது வரைக்கும் எல்லாரும் காலு கீழே போட்டு மிதிச்ச, இதெல்லாம் பயனாகாது என்று முடிவு பண்ணி கைவிடப்பட்ட இந்த மண்ணை இந்த குயவன் எடுத்ததற்கு காரணமே, பிரயோஜனமில்லாத இந்த மண்ணை பிரயோஜனமான பாத்திரமாக மாற்றுவதற்காக. நல்ல கவனிங்க, நம்மை ஆண்டவர் அப்படித்தான் தேடி, அப்பா அம்மா கூட நம்மள நிறைய நேரத்தில், ஆனா ஏசப்பா நமக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர் நம்மை நம்பினார், நம்முடைய கரத்தில் எடுத்தார். இந்த குயவன் பிசைறார். இப்ப அந்த பிசைந்த மண்ணை தூக்கி அந்த பாத்திரம் செய்கிற அந்த அச்சில வச்சார். இப்பதான் எரேமியாவுக்கு புரிஞ்சது, மை காட், இந்த மண்ணுக்கு வந்த வாழ்வு பாரியா, இவ்வளவு நாளெல்லாம் மிதிச்சிட்டு போனா, யூஸ்லெஸ்னா, இனிமேல் அப்படி சொல்ல மாட்டாயா? ஏன்னா இதனுடைய அடையாளத்தையே இந்த குயவன் மாற்ற போகிறார். அடையாளத்தையே குயவன் மாற்ற போகிறார். அடையாளத்தையே குயவன் மாற்ற போகிறார். ஒரு கையில அந்த மண்ணை பிடிச்சிட்டாரு, ஒரு கையில அந்த அச்சை சுழற்றார். சுழற்ற கீழே கிடந்த மண்ணா இது அப்படின்ற மாதிரி இப்போ ஷேப்லெஸ்ஸா இருந்த இந்த மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பியூட்டிஃபுல் ஷேப்புக்கு வந்துட்டு இருக்கு. மை காட், அந்த குயவன் முகத்தையே எரேமியா பார்க்கிறார். அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா தரிசனத்தோடு எடுத்தேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அது வீணாகல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது ஒரு பியூட்டிஃபுல் வெசலா எஜமானுடைய கரத்தில் இருக்கிற ஒரு பாத்திரமாக மாற போகிறது. ஆமென். நல்ல கவனிங்க. இப்போ அப்படியே சுத்திட்டே இருக்கிறார் 10%, 20%, 50%, 60%, 70%. மை காட், 90%, 90% முடிஞ்சது.
அழகு. குயவன் முகத்துல இருந்த டயர்ட்னஸ் எல்லாம் போய் அவ்வளவு மகிழ்ச்சி. 95%. இன்னொரு 5% முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். இது இருக்க வேண்டிய இடமே வேற. எஜமானுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமாக. இப்ப அந்த பாத்திரத்தை பார்க்கறத விட்டுட்டு எரேமியா குயவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு குயவன் முகம் சுருங்குகிறது. திடீர்னு கவலை மாதிரி தெரியுது. என்னடா நல்லா தானே நினைச்சு, ஏன் குயவன் இப்படி முகம் சுருங்குது, ஏன் இப்படி கவலை ஆயிட்டாருன்னு கீழே பார்த்தா இன்னொரு 5% கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி இருந்தா இது ஒரு அழகான எஜமானனுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமாக மாறி இருக்கும். ஆனால் இப்பொழுது உடைந்து போயிட்டு உடைச்சிருச்சு. இந்த எரேமியா நினைச்சாரு, யாருமே கண்டுக்காம இருந்த காலில் மிதிச்சுட்டு போன யூஸ்லெஸ் சொன்ன இந்த மண்ணை இந்த குயவன் எடுத்து இவ்வளோ ப்ராசஸ் பண்ணாரு. சரி, இந்த மண்ணு இன்னும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி இருந்தா இதனுடைய கலரே வேற, அடையாளம் வேற, எஜமானுடைய கரத்தில் இருக்குமே, பிரயோஜனமா இருக்குமே. இந்த குயவனை ஏமாத்திருச்சு. இந்த மண் அவ்வளவுதானா? இந்த மண்ணை இந்த குயவன் தூக்கி வீசிடுவாரா? இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணா போயிட்டா? தூக்கி வீசுறதுக்காக எடுத்தாரு. எரேமியா பார்த்துட்டே இருக்கார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தம்பி, எத்தனை கூட்டத்துல, எத்தனை யூத் கேம்ப்ல, எத்தனை செய்திகளை கேட்டு ஆராதனையில ஆண்டுடைய குயவனுடைய கரத்தில், என்னை தாயின் கற்பத்தில் மட்டுமல்ல உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே என்னை தெரிந்து கொண்ட அவருடைய தெரிந்தெடுப்பை நிறைவேற்ற, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற எத்தனை முறை நாம் அவருடைய கையில ஒப்பு கொடுத்தோம். அவரும் ஒப்பு கொடுத்தோம்னு ஆசையா நம்மை வணைய ஆரம்பிச்சாரு, உருவாக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஒரு சின்ன பாவம், சின்ன ரகசிய பாவம், ஆண்டவருக்கு விரும்பாத சின்ன ஒரு காரியத்தை செஞ்ச உடனே அவர் இவ்வளவு தூரம் உருவாக்குன அதெல்லாம் வேஸ்டா போச்சு. ப்ராசஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு. மறுபடியும் உடைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் பிசாசு சொல்லுவான், அவ்வளவுதான், இனி ஏசப்பா உன்னை நம்ப மாட்டார், உன்னை தூக்கி எறிஞ்சிருவார், அவ்வளவுதான், வேற மண் எடுத்து வேற பாத்திரத்தை செய்வா, உன் சாப்டர் க்ளோஸ். பிசாசு உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கான்ல. அதனால தானே ஜெபம் பண்ணாம ஆண்டவர் விட்டு விலகி விலகி போற. ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு கூட பேச விரும்புகிறார். பிசாசு சொல்றதை கேட்காத. பிசாசு சொல்லுவான், நீ அவ்வளவுதான், நீ திரும்ப அந்த பாவம் செஞ்சுட்டு இல்ல, மன்னிப்பு கேட்ட, மறுபடியும் பாவம் செஞ்சுட்டு இல்ல, மறுபடியும் நீ உடைஞ்சிட்ட, உன்னை ஆண்டவர் இன்னைக்கு நம்ப மாட்டாரு, உனக்கு அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சது. பிசாசு சொல்லிட்டே இருப்பான். ஆனா இந்த காலை நேரத்துல நீ ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, பிசாசை பார்த்து சொல்ல போற, ஏய் பிசாசே, ஏய் நான் உடைஞ்சது உண்மைதான்டா, நான் உடைஞ்சது உண்மைதான், நான் என் எஜமானனை என் குயவனை ஏமாத்தினது உண்மைதான். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் என்னை தூக்கி எறியல, நான் இன்னும் அவருடைய கரங்களில் தான் இருக்கிறேன். I am still in the hands of my master. I am still in the hands of my master. நான் இன்னும் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறேன். இன்னும் நான் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு குட் நியூஸ். எரேமியா பார்க்கிற, தூக்கி எறியல, அங்க எழுதியிருக்கு, அதே மண்ணை திரும்ப அவர் இன்னொரு பாத்திரமா, மகனே நான் உன்னை தூக்கி எடுத்துக்கிறதுக்கு தூக்கி வீசுறதுக்காக நான் எடுக்கலடா, நீ உடைஞ்சு போயிருவன்னு எனக்கு தெரியும், உன் பலவீனம் எனக்கு தெரியும், நீ எதுல ஸ்ட்ரகிள் பண்ற, வெளியே வரணும்னு விரும்பி ரொம்ப மாட்டிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். உன்னை தூக்கி எறிய, தூக்கி வீசவான உன்னை எடுத்தேன் இல்லம்மா, உன்னை நான் விலையேற பெற்ற பாத்திரமாக மாற்றேன். இப்போ ஒரே ஒரு செகண்ட் கொடுக்குறேன், கண்ணை மூடி. ஆண்டவரே, இன்னும் என்ன நம்புறீங்களா? பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் உங்க பட்சத்தில் நிற்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் நிறைய நேரத்தில் உடைஞ்சு உங்களை ஏமாத்துறேன். வெளியாருக்கும் தெரியாது, எங்க அப்பா அம்மா கூட தெரியாது, என்னுடைய அந்தரங்கத்தில் நான் உடைந்து போகிறேன். என்னை திரும்ப உருவாக்குறீங்களா?
உங்களோட தான் கர்த்தர் பேச வந்தார். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிரு. பாடுங்க தம்பி. உடைக்கப்பட்ட நேரத்தில் அதையா கிருபை, ஆண்டுடைய கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. ஏசப்பா கிருபையே. Glory God. உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க ஒரே ஒரு டைம் பாடலாமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் பாடுங்க தம்பி. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஒரு வாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை ஒரு வாக்கின. சொல்லுங்க கிருபையே கிருபையே மாறாத மாறா. நான் மாறினேன், ஆனா உங்க கிருபை மாறல. நீங்க மாறலப்பா. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் தாங்குகின்றது. உங்க கிருபைதான். ஓ உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான். இன்னொரு டைம் கிருபையே கிருபை. Thank you Lord for your grace and mercy. உம்முடைய கிருபையினால நான் திரும்ப எழுந்து நிற்க, பாவத்தை ஜெயிக்க எனக்கு நீங்க கிருபை தர்றீங்க. திரும்ப என்னை மன்னித்து என்னை தூக்கி நிறுத்துறீங்கப்பா. ரபா ஷகரதா நாமா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல